வணக்கம் நண்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். மீன ராசியில ராசி அதிபதியா சொல்லப்படுறவர் குரு பகவான் தான். இது கால புருஷனோட அங்கமைப்புல 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. மீன ராசியில நட்சத்திரங்களா சொல்லப்படுறது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதங்கள் மீன ராசிக்குரியவையா பார்க்கப்படுது. சம ராசியான இது பகல்ல வலுப்பெற்று இருக்கக்கூடிய ராசி. எந்த கிரகத்தாலையுமே மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதில்ல. அதிர்ஷ்ட காத்துங்கிறது எப்போது இவங்க கிட்ட வீசிக்கிட்டே இருக்கும். மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் ஒரு சிறந்த அறிவாற்றல கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மீனராசிக்காரங்க அதிக உணர்ச்சி உடையவங்களாகவும் மற்றவங்கள உணர்வுகளையும் அனுதாபத்தோடு பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இறக்க குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். தாங்கள் விரும்பக்கூடிய காரணம் நபர்களோட அர்ப்பணிப்பு உணர்வோடு இருப்பாங்க. இவங்களோட கற்பனை உயரம் அளவு இது எல்லாமே அதிகம். குருவர் ராசிநாதனா கொண்ட மீனராசிக்காரங்க தான் செய்யற காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள் எதையுமே வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் மனம் விட்டும் பழகுவாங்க. சுமாரான கல்வினானம் இருந்தா கூட தெய்வ வழிபாடு, ஆச்சார அனுஷ்டங்கள் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மீனராசிக்காரங்க சீவ அம்சமான தட்சிணாமூர்த்தி நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு சிறக்கும். அதே மாதிரி சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு சென்று வணங்கி வந்தாலும் நன்மைகள் நடைபெறும். தினமும் ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி வணங்கிட்டு வாங்க. சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், கோடி நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி மதுரை மீனாட்சியை விடாம வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறக்கும். மேலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமாக கூட, இல்லைன்னா ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களை ஒரு சிறப்பான தெளிவு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசியம் செய்கிறது, தொழில் விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் கூட நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீனராசி அன்பர்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் கிரகங்களோட சஞ்சாரத்தால தொழிலில் நல்ல லாபம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதற்கு நிகராக விரைவும் ஏற்பட்டிருக்கும். எதிர்பாராத செலவு உங்களை துரத்திருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதங்களில் கிரக நிலையை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரைய ஸ்தானத்திலையும் 2ஆம் வீடான குடும்ப ஸ்தானத்தில் மாறக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இதனால தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். அதே மாதிரி இந்த மாதம் தொடங்கி சில நாட்களிலேயே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க துவங்கும். திருமண தடை இருந்துட்டு வந்தவங்களும் கூட இந்த மாசம் இறுதியில் திருமண தடை விலகி பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமான பலனை பெற போறீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணுங்கிற சூழ்நிலை மாறி உங்களுடைய வருமானமும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வாய்ப்புகளை கச்சிதமா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது. கணிசமான கடனை அடைப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி ஏப்ரல் கடைசியில் தேதியிலிருந்து செவ்வாய் அற்புதமான பலனை தான் தர இருக்கிறாங்க. செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, அலுவலக வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக தான் மாறும். புதுசா பொறுப்பு கிடைக்கும். உதவியும் ஆதரவும் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும். புதுசா வாய்ப்பு நீங்க எதிர்பாராத நேரத்துல வந்து சேரும். வெளிநாடு முயற்சி செய்யறவங்களுக்கு கூட இது சாதகமான மாசமா தான் இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்கு விரயஸ்தானத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதங்கள்ல இருந்தே சில நாட்கள் இருந்து கடுமையான மருத்துவ செலவு தந்திருக்கும், இல்லைன்னா பெரிய செலவை ஏற்படுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம முந்தைய காலகட்டங்களில் இருந்து கூடிய 10 நாட்களும் அலுவலகமாத்திலே இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, பலரையும் பகைச்சு கொண்டிருப்பீங்க. வீண் அலைச்சல் கூட ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை அதிகரிச்சா கூட திடீர்னு சுபகாரிய செலவு நிகழும். பண விஷயத்துல மீண்டும் கடன்ல நீங்க சிக்காம இருந்துக்கிறது எச்சரிக்கையான விஷயமா சொல்லப்படுது. மீனராசிக்கு வர இருக்கக்கூடிய 2024 குரு பயிற்சியால முயற்சி ஸ்தானத்துல ஏற்ற இறக்கம் இல்லாத நிலை இருந்தா கூட குருவோட பார்வை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளை தான் இருக்குது. வாழ்க்கை துணையால கூட மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்க இந்த மாதங்களில் தொடர்ந்து தெய்வமா வழிபடக்கூடிய ராமர் சீதையை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல ஏற்றத்தை பெற முடியும். அதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாத உடையவங்களுக்கு ஞானம் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மற்றவங்களை வழிநடத்துற சக்திங்கிறது இயல்பிலேயே அமைஞ்சிருக்குது. மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு உயர்வான இடத்துலையும் உதாரணத்துக்கு உரியவங்களாகவும் இருப்பீங்க.
பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு அனுபவங்கள் உண்டாக போடிய மாதமாக தான் இருக்க போகுது. ஏப்ரல் கடைசி தேதியிலிருந்து உங்க ராசிநாதன் குருவால பல சுபிச்சங்கள் பெற போறீங்க. நினைக்கிறது நடக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பல தடைகளை சந்திச்சுட்டு வந்து நீங்க அந்த சங்கடங்கள்ல இருந்து விலக போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. மே 1 இருந்தே குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறதால இந்த நிலையில உங்களுக்கு மாற்றம் உண்டாகலாம். உங்க கூட இருந்தவங்க உங்களுக்கு எதிராக மாறிடக்கூடிய வாய்ப்பு இந்த சமயங்களில் ஏற்படும். அதனால இந்த விஷயங்களை எச்சரிக்கையா இருந்துக்குங்க. உங்க கூட தொழில் கட்டுறவங்க கூட உங்களுக்கு எதிராக தொழில் தொடங்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். உத்தியோகத்துல சின்ன சின்ன சங்கடம் வரும்னாலுமே மாசம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் வித்தைக்காரன் சொல்லக்கூடிய புதனும் சாதகமான நிலையில சஞ்சாரம் செய்யறதால எதிர்பார்க்கக்கூடிய வரவுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே கிடைக்கும். சில பேருக்கு இடம் வாங்கக்கூடிய நிலைமை உண்டாகலாம். ஜென்ம ராசிக்குள்ளேயே ராகு 7 கேது 2 சூரியன் சந்திரிக்கக்கூடிய நிலை இருக்கிறதால உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியா, உடல் ரீதியா, குடும்ப ரீதியா பல நெருக்கடிகள் தோன்றினா கூட குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வரதால உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில பல வாய்ப்பு பெறுவீங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தினரோட முடிந்த வரைக்கும் அனுசரித்து போகிறது பல நன்மைகளை தரும். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க நிதானமா செயல்படுறதால பல நன்மைகளை பெற போறீங்க. அதே மாதிரி விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்திலேயே சங்கடம் ஏற்பட்டிருந்தா கூட பின்பகுதியில ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா பார்க்கப்படுது. குடும்பத்தினரோட வாழ்க்கை துணையோட வாழ்க்கை இவங்க கிட்ட அனுசரிச்சு போகிறதால பல நெருக்கடிகள் இருந்து நீங்க தப்பிக்கலாம். அதே மாதிரி ஜென்ம ராகு உங்க மனசுல ஆசையை அதிகரிக்க வைக்கிறா வருவார். ஒவ்வொன்றுலையுமே நிதானமா இருந்து செயல்பட்டுக்குங்க. குடும்ப கௌரவத்துக்கு மாறான செயல்களை இந்த காலத்துல சங்கடம் ஏற்படுத்துங்கிறதால மனசு அழைப்பாயிர விதத்தெல்லாம் செல்லாதீங்க. அதே மாதிரி பெரியவங்களோட வழிகாட்டுதல் படி நடத்துக்கிறது தான் நல்லது. மாணவர்களா இருக்கிறவங்க கூடுதல் கவனமோட செலுத்திட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்க துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பம் எல்லாமே நீங்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன், கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி, ஞானகாரகன், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்க உங்களுக்கு நினைக்கிறத சாதிக்கக்கூடிய சக்திங்கிறது இருக்குது. பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க நிலையில நல்ல மாற்றம் உண்டாகும் மாதமாக தான் இருக்கும். விரயஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் பல வழிகளும் செலவுல அதிகரிக்க வைப்பாங்க. குடும்பத்துல நிம்மதியில்லாத நிலை முந்தைய காலகட்டங்களில் உருவாகி இருக்கலாம். பண வரவு கூட தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய ராசிநாதனால முற்பகுதி உங்களுக்கு யோகமா இருக்கும். பிற்பகுதியில் கொஞ்சம் விரை சனி, சப்தம கேது, குடும்பஸ்தானத்தில் சூரியன் உங்கள் நிலையில் குழப்பங்களை அதிகரிக்க வைப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனையில தலையிட்டு அது வழியாக சங்கடங்கள் சந்திக்க நேரலாங்கிறதால எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, கவனமாகவும் இருந்துக்கங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். நண்பர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் போயிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். புதிய நட்பால் கூட புதுசாக சங்கடம் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால புதிய நட்பு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அதே மாதிரி அரசியல்வாதியை சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. பெண்களாக இருக்கிறவங்க வாழ்க்கை துணையாக அனுசரித்து நடந்து கொள்றதால பல மாற்றங்களை உங்கள் வாழ்வில் பெற முடியும். பணிபுரிகிற இடத்துல வேலைப்புலம் அதிகரிக்கத்தான் செய்யுது. எதிர்பார்ப்பு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகுங்கிறதால இந்த காலத்தில் மற்றவங்களோட விருப்பப்படி செயல்படாம உங்க விருப்பப்படி செயல்பட பாருங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய பாருங்க. இதனால பல சங்கடம் இல்லாம போகும். அதே மாதிரி நீங்களும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதால பல நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நிதானமா செயல்படதான் நல்லது. மாணவர்களா இருக்கிறவங்க மாதத்தோட முன்பகுதியில சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செயல்பாடுகள்ல எல்லாமே நீங்க சாதிச்சுக்கலாம். பின்பகுதியில் சின்ன சின்ன சோதனை தோன்றும். அதனால நீங்க மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வரதால வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியும். இந்த நட்சத்திரக்காரங்களும் மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வரதால உங்களுடைய வாழ்வு வளமாக்கி கொள்ள முடியும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகன், வித்தைக்காரகன் சொல்லக்கூடிய புதன், ஞானக்காரகன் குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செயலுமே சிந்தித்து செயல்படக்கூடிய வெற்றி அடையக்கூடிய சக்திங்கிறது இருக்குது. பிறகு போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்கும். இந்த மாசம் முழுசுமே உங்க நட்சத்திரநாதன் உங்களுக்கு சாதகமான சஞ்சார நிலையில் இருக்கிறதால அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரனும் கூடவே இணைஞ்சிருக்கிறதால யோகத்தை வழங்க இருக்கிறாங்க. பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு பொன்பொருள் வரவுங்கிறது இந்த மாசத்துல இருக்கும். செலவுக்கேற்ற வருமானமும் இருக்கும். இருந்தாலுமே மே 1க்கு அப்புறமா உங்க ராசிநாதன் 3ல் சஞ்சரிக்க இருக்கிறதால நீங்க அடைந்து வந்த நன்மையில கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம். கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டம். மற்றவங்கள அனுசரிச்சு போறதால பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்க முடியும். உங்க ஜென்ம ராசிக்குள்ளேயே ராகு பகவான் சஞ்சாரிக்கிறதால ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. பொன்பொருள் மீது ஆசை ஏற்படுத்த உண்டு. அதனால குறுக்கு வழியில போக முயற்சி செய்யாதீங்க. இந்த காலத்துல குறுக்கு வழி செயல்பாடுகள் சங்கடத்தை ஏற்படுத்தலாம், பிரச்சனையை உருவாக்கலாங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்க முயற்சி செய்யுங்க.
குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நட்பு வட்டத்தையும் அனுசரித்து போகிறது தான் நல்லது. அலுவலகத்தில் உடன் பணிபுரிகிறவங்களோட வாக்குவாதங்கள் எதுவுமே செய்யாதீங்க. யாரையுமே பகைச்சு கொள்ளாமல் இருக்கிறதால சங்கடங்கிறது எதுவுமே இல்லாமல் போகும். புதிய முயற்சியை இந்த காலத்தில் நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. பெண்களாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா 7 கூடிய கேது பகவான் சஞ்சாரத்தால் வாழ்க்கை துணையோடையும் நட்புகளோடையும் நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமாக முடியும். பேச்சாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு நிதானத்தோடு செயல்படுங்க. இல்லைன்னா தேவையில்லாத சங்கடம் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது யோசித்து உபயோகப்படுத்துங்க. இல்லைன்னா பலவித சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடுங்கிறதால இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறதால நஷ்டம் இல்லாமல் போகும். மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்பு மீது கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகணும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு நமகங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.